தேவனுக்கே துதி கணம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கர ஊழியர்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க. கர்த்தருக்குள் விசுவாசி. எந்த நாளிலும் ஜாக்கிரதை என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். பி கேர்ஃபுல். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் உபாகமம் 11ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனைகளை எல்லாம் ஜாக்கிரதையாய் கை கொள்வீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அந்த ஜாதிகளை எல்லாம் துரத்தி விடுவார். உங்களை பார்க்கிலும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை நீங்களே துரத்துவீர்கள். பிரியமானவர்களே, நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நடக்க பழக வேண்டும். எல்லா காரியத்திலும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஜாக்கிரதையாய் நடந்தால் என்ன நன்மை? முதலாவது பார்க்கின்ற பொழுது ஆளுகை செய்வீர்கள். நீதிமொழிகள் 12:24, ஜாக்கிரதை உள்ளவருடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். ஜாக்கிரதையுடைய கை ஆளுகை செய்யும். பி கேர்ஃபுல். பிரியமானவர், இரண்டாவதாக தயையை பெறுவீர்கள். நீதிமொழிகள் 11:27, நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான். நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான். ஒரு நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சில பேர் பாத்தீங்கன்னா கார் வாங்கணும்னு நினைப்பாங்க. நான் கார் வாங்க போறேன்னு எல்லார்ட்டையும் தண்டரை போட்டு அடிப்பாங்க. அப்படி அல்ல. ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளணும், ஜாக்கிரதையா பெற்றுக்கொள்ளும் வரை ஜாக்கிரதையா இருக்கணும். மூணாவதாக பொருள் கிடைக்கும். நீதிமொழிகள் 12:27, சோம்பேறி தன் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை, ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளோ அருமையானது. ஜாக்கிரதையினுடைய பொருள் அருமையானது. நான்காவதாக ஆத்மா புஷ்டியாகும். நீதிமொழிகள் 13:4, சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பி ஒன்று பெறாது, ஜாக்கிரதையுடைய ஆத்மா புஷ்டியாகும். ஜாக்கிரதையுடைய ஆத்மா புஷ்டியாகும். உங்களுடைய ஆத்மா புஷ்டியாகும். ஆத்மா புஷ்டியாகும். நீங்கள் சரீர பிரகாரமா நம்ம பலனுள்ளவர்களா இருக்குன்னா சத்துள்ள ஆகாரத்தை நாம் சாப்பிடுவோம். ஆனால் ஜாக்கிரதையுடைய ஆத்மாவோ புஷ்டியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அடுத்தபடியாக செல்வம் கிடைக்கும். நீதிமொழிகள் 21:5, ஜாக்கிரதையினுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். ஜாக்கிரதையினுடைய நினைவுகள் செல்வம். செல்வம் அவனுக்கு வந்துகிட்டே இருக்கும், பெருகிக் கொண்டே இருக்கும். செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கும். தரித்திரம் வராது. பதறுகளுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கு எதிர்வாங்கும். பதறக்கூடாது. நீங்க சிலர் பாத்தீங்கன்னா ஒரு காரியம் நான் உடனே பதறுவாங்க. பதறக்கூடாது. அடுத்தபடியாக உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கும். நீ எச்சரிக்கையா இருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். உன் ஆத்துமாவை நீ ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், ஆகியால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதையில்லவனும் தெளிந்த புத்தியில்லவனும் யோக்கியதையில்லவனும் அந்நியதை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனமாய் இருக்க வேண்டும். ஜாக்கிரதையில்லவனாய் இருக்க வேண்டும் கண்காணியானவன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்கட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருங்கள். ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்கணும். பிரியமானவர்களே, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிறது, நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. அல்லேலூயா. ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, நாங்கள் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்க உதவி செய்யும். வசனத்தை கிட்ட பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Thank you friend. God bless.